நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மெட்டீரியல் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பின் தான் ரெடி பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம மாடி தோட்டத்தில் ஏதாவது நம்ம உரங்கள் கொடுக்கறதாகட்டும் அல்லது மண்புழு உரம் எடுத்துகிட்டு போகிறதாகட்டும் இல்லை மண் எடுத்துகிட்டு போய் போடுறதாகட்டும் அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ட்ராலி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த ட்ராலி வந்து நமக்கு பெரிய அளவில் காஸ்ட் அதிகமாகும். அதுக்கு பதிலாக சின்னதாக ஒரு பின்னுக்கு வீல் வச்சு ஒரு ட்ராலி மாதிரி செய்யலான்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். இந்த பின்னு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ பிடிக்கும். இந்த 50 கிலோ பின்னில் நம்ம கிட்டத்தட்ட மண் நிரப்பி அதை நம்ம தூக்கிட்டு போனோம்னா தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக ஒரு 4 வீல் வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக மாடியில் ஃபுல்லாக தள்ளிட்டு போய்க்கலாம். ஸோ குழந்தைங்க சின்னதாக ஒரு தள்ளுவண்டி வச்சு விளையாடுற மாதிரி நம்ம ஜாலியாக விளையாட்டாக நம்ம வேலையை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்தில் வேலையை எளிமையாக்கிறதுக்காக தான் இந்த பின்னுக்கு வீல் வைக்க போகிறேன். இதுக்கு வந்து என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பின் எடுத்திருக்கேன். இந்த பின் நம்மகிட்ட வந்து ஒரு 50 லிட்டர் அளவில் பின் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த மாதிரி அளவு கிடைக்குதோ அந்த மாதிரி பின் எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீல் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வீல் நிறைய வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது, சில ஹார்ட்வேர்ஸ்லையும் வச்சுருக்காங்க. நம்ம தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் தான் இருக்கும். அடிஷ்னலாக வெயிட் தாங்கணுன்றதுக்காக 3 வீல் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லைடிங் ரேக் மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணக்கூடியது தான், ஸ்க்ராப்பில் வாங்கினது. இந்த மாதிரி ஃபுல் லென்த்தில் வரும். நான் வந்து 3 வீலாக இருக்க மாதிரி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தா இந்த வீலை இந்த பின்னோட ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ எடுத்திருக்கேன். இந்த செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ இருக்கிறதால உங்களுக்கு தனியாக ட்ரில் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் வச்சு டைட் பண்ணாலே போதும், இது தானாகவே ஸ்க்ரூ பண்ணிக்கும். இந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் எடுத்திருக்கேன். இந்த பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் பற்றி நான் வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தில் மட்டும் இல்லை, வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க பேட்டரி ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க பவர் ட்ரில்லிங் மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த வீலை நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த வீல் அட்டாச் பண்ணும்போது நம்ம 4 மூலையிலையும் இந்த வீலை எங்கே வைக்க போகிறோன்றதை முதல்ல பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வீல் வச்சுட்டேன். இந்த பக்கம்லாம் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் கார்னரில் வீல் வச்சோம்னா நடுவில் வெயிட் அதிகமாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுலையும் வைக்காமல் ரொம்ப கார்னர்லையும் வைக்காமல் கரெக்டாக கார்னர்லேருந்து எல்லா பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு இந்த பக்கம் 2 இன்ச்சு, இந்த பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் 2 இன்ச்சு, எல்லா பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வீல் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பொசிஷன். இப்படி தான் வச்சு வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ கிட்டத்தட்ட 4 ஸ்க்ரூ போட்டால் பக்காவாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ வர மாதிரி பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஸ்க்ரூ வர மாதிரி தான் பிளான் பண்ணுறோம். இந்த கட்டத்துக்குள்ளே தான் வருது, அதனால் இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ பண்ணும்போது நமக்கு ஸ்க்ரூ எங்கே வைக்கிறது அப்படின்றது அடையாளம் தெரியாது. அதுக்காக அடையாளத்துக்காக இந்த மாதிரி நான் சும்மா ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. இல்லை ஒவ்வொரு பக்கமாக நம்ம இந்த ஸ்க்ரூவை மறுபடியும் கலட்டிட்டு கரெக்டாக அதே ஹோல்ஸை பேக் சைடில் வச்சு நம்ம இந்த வீல் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க் பண்ணுறதுக்காக தான் ட்ரில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே கலட்டிக்கலாம். இப்போ நமக்கு அந்த பக்கம் வீல் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணபடி வச்சுட்டேன். ஓகே, பக்காவாக டைட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ உள்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல 4 ஸ்க்ரூவும் போட்டிருக்கோம். கரெக்டாக நம்ம வெளிப்பக்கம் எப்படி மார்க் பண்ணுமோ அதே பொசிஷனில் இந்த வீல் சீட்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி 4 வீலையும் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரூலாம் கழட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, பக்காவாக 4 வீலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம தோட்டத்துக்கு தேவையான மண்ணோ அல்லது நமக்கு தோட்டத்துக்கு தேவையான எருவோ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பின்னில் வீல் வச்சு அதை ஒரு ட்ராலி மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பின்னை எடுத்து போய் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு அதை எப்படி மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி தள்ள முடியுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மண் சோறையை வச்சுருக்கோம். இந்த பின்னில் மண் ஃபுல்லாகவே நிரப்புகிறோம். இப்போ நம்ம வேறு தொட்டிக்கு மண் கொண்டு போய் இங்கேருந்து போடணுன்னா நம்ம பக்கெட்டில் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்கெட்டில் தூக்கிட்டு போகிறத விட இந்த மாதிரி
பின்னில் நிரப்பி ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். இப்போ உங்களுக்கு பின் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நிரப்பிட்டேன். இப்போ இந்த பின்னை நம்ம தூக்கி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தூக்க முடியாது, பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஆனால் இதை நம்ம பாருங்கள் எப்படி ஜாலியாக சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ஈஸியாக தள்ளிட்டு போகலாம். தள்ளிட்டு போயிட்டு நமக்கு எந்த தொட்டியில் மண் போடணுமோ அல்லது எந்த தொட்டியில் உரம் போடணுமோ அந்த தொட்டி பக்கத்தில் இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு நம்ம வேணுங்கிற மண்ணை எடுத்து இப்படி போட்டுக்கலாம். இந்த ட்ராலியில் நம்ம ஒன்லி ஸ்லைடிங் வீல் தான் வச்சுருக்கோம். ஸ்லைடிங் வச்சுருக்கிறதால நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் தான் நம்ம தள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் திருப்பணும் அப்படின்னா ஜஸ்ட்டு தூக்கி இந்த மாதிரி திருப்ப வேண்டியிருக்கும். ஏன்னா இது பிளாஸ்டிக் அப்படின்றால பிளாஸ்டிக் அடியில் 360 டிகிரி வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. 360 டிகிரி வீலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அடியில் வந்து மெட்டல் பேஸ் எதாவது இருந்தால் தான் பண்ண முடியும். பிளாஸ்டிக்கில் பண்ணோம்னா நமக்கு அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது ஒரு பக்கம் சாஞ்சிரும். அப்படி சாஞ்சுனா அடியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் 360 டிகிரி வீல் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு சின்ன மெட்டல் ஃப்ரேம் ரெடி பண்ணி அதுக்கு வீல் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பின்னை வச்சுக்கலாம். ஸோ குறைஞ்ச செலவில் சிம்பிளாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வெறும் ஸ்லைடிங் வீல் மட்டும் வச்சு காமிச்சிருக்கேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அந்த மாதிரி 360 ரொட்டேட் ஆகக்கூடிய வீலும் வச்சு தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். சரி, இந்த வீல் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் நிறைய இடத்துல கிடைக்குது. இல்லைனா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் கூட கிடைக்குது. தேவைப்பட்டால் ஆன்லைன் ஷாப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்குறத விட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸே ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஒருவேளை பக்கத்தில் கிடைக்காதவங்க மட்டும் நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.